2 அண்ணங்களும், "இல்லைடா தம்பி, இதை எடுத்துகிட்டு போகலாம், அழகாக இருக்குது, ஒரு அதிசயமாக தெரியுது, இந்த வகை மீனை நம்ம பார்த்ததே இல்லை, வானவில் மாதிரி 7 கலர் இருக்குது, இதை பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருக்குது மனதுக்கு" அப்படின்னு சொல்கிறாங்க. "இல்லைண்ணா, நான் பிடிச்சிட்டேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது, வீட்டில் போய் இதை கஷ்டப்படுத்த நான் விரும்பலை" அப்படின்னு சொல்லி அமர்நாத் வழக்கடிச்சு செஞ்சு விட்டுட்டாங்க ஆற்றுலையேவும். சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு எல்லாம் கிளம்பிட்டாங்க. கிளம்பி வீட்டுக்கு போனால் ஒரு சித்த வைத்தியர் வந்து காத்துக்கிட்டு இருக்காரு அவங்க அப்பாவுக்காக. ராஜா கேட்குறாங்க, "எப்போ வந்தார் சித்த வைத்தியர்? எத்தனையோ பேர் பார்த்து சரியாக போகலை, இவர் வந்து பாவம் என்ன பண்ண போகிறாரு" அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. "இல்லை, இவர் வந்து பெரிய சித்த வைத்தியரா, இவர் யாரை பார்த்தாலுமே முடியும் முடியாதுன்னு பார்த்த உடனே சொல்லிடுவாங்களாம், அதனால இந்த வைத்தியரை கூட்டிகிட்டு வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரிய வகை பூ மலையில் இருக்க அந்த பூவை கொண்டு வந்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. "அப்படியா?" அப்படின்னு பார்க்கையில், அந்த பூ எல்லாத்துக்குமே பார்த்துருக்கேன், கண்ணு தெரியாதவங்களுக்கு, இருந்தாலும் ராஜா கண்ணை பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கண்ணுக்கிட்ட பார்த்திங்கன்னா நரம்புலாம் விஷம் முறுக்கேறி போயிருக்கு, இன்னும் அந்த விஷமானது கண்ணில் உள்ள இருக்குது, அதனால் ராஜாவோட கண்ணுக்கு இந்த பூவை வச்சு சரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது வந்து சாதாரண கண்ணு நோய்களுக்கு பார்க்கலாம், இது வந்து விஷம் கருநாகம் கடிச்சதுனால பார்க்குறது கஷ்டம், நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சித்த வைத்தியரை நீங்கள் நாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மனசு கஷ்டமாயிருச்சு. அப்படியே நாளடைவில் எல்லாம் பெரிய பசங்களாயிட்டாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ராஜாவுக்கு இருந்தாலும் மனசில் ஒரு கஷ்டம். அப்போது பசங்கள்லாம் வந்து வந்து மனசை தேத்துறாங்க, "கஷ்டப்படாதீங்கப்பா, இருக்கட்டும்" அப்படின்னு. "உங்களுக்கு எப்படியும் சரியாக போகும்னு" சொல்லி அமர்நாத் வந்து சொல்கிறாரு. அப்பாவுக்கு சந்தோஷம். "இருக்கட்டும்ப்பா, இதனால் எதுவும் பிரச்சனை இல்லை, நான் தான் எல்லா அழகையும் பார்த்துட்டேன், ரசிச்சிட்டேன், ஆனால் உங்களோட வளர்ச்சியை பார்க்கணுன்னு ஒரு ஆசை மனசில் இருக்குது, சின்ன வயசில் இருந்த முகத்தோற்றத்துக்கும் இப்போ பெரிய பசங்களாயிட்டீங்க, இந்த முகத்தோற்றத்தையும் பார்த்து ரசிக்கணும்னு ஒரு ஆசை. சரி இருக்கட்டும்ப்பா, என்னோட நேரம் அப்படி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்னைய மனசை கஷ்டப்படுத்த விரும்பலை, நீ எதுவும் நினைக்காத, அப்பாவை நினச்சி கஷ்டப்படாத" அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. "சரிங்கப்பா, அதனால் எதுவும் பிரச்சனை இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து அமர்நாத் மனசு ரொம்ப கஷ்டப்படுது. அந்த ராஜா என்ன பண்ணுறாரு, நம்ம அப்பாவோட கண்ணை எப்படியும் சரி பண்ணிடணும்னு சொல்லிட்டு வெளியேறி போய் ஏதாவது ஒரு நல்ல சித்த வைத்தியரை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லி